இப்ப செய்ய வேண்டிய வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் தட்டி விட்டு போற ஆளா நீ? அப்போ உன் மைண்ட் உன் பேச்சை கேட்கலன்னு தானே அர்த்தம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோ, என்ன ஃபாலோ பண்ணிக்கோ, உன் மைண்டை நான் உன் பேச்சு கேட்க வைக்கிறேன். என்னடா ஏதோ உளறான்னு பார்க்காத. இப்ப செய்ய வேண்டிய வேலையை இப்ப செய்யாம அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறதுக்கு பேரு ப்ரோக்ராஸ்டினேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா ஒர்க் இருக்கும், லைக் படிக்க வேண்டியது, அசைன்மெண்ட்ஸ் பண்றது, ஆஃபீஸ் ஒர்க், மேபி உன்னோட growthக்காக ஒர்க் பண்றது கூட. ஆனா இது எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் யூடியூப் பார்க்கறது, ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது, எந்த ஒரு தேவையும் இல்லாம சாப்பிடுறது, தூங்குறதுன்னு இருந்தனா இது எல்லாமே டைம் வேஸ்ட். இதெல்லாம் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இதோட ரிசல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? லாஸ்ட் மினிட்ல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒர்க் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும், உனக்கே உன் மேல கில்ட்டா இருக்கும். இதுக்கு காரணம் டோபமைன். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர. டோபமைன்னா என்ன? டோபமைன்னா பிரெயின்ல இருந்து வர ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல். நம்மள ஹாப்பியாவும் எக்ஸைட்டடாவும் ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அதோட வேலை. நம்ம போன் பாக்குறதுல, இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்றதுல, படம் பாக்குறதுல, ஏன் ஸ்வீட் சாப்பிட்றதுல கூட இன்ஸ்டன்டா டோபமைன் வெளில ரிலீஸ் ஆகும். உன்னோட பிரெயினை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு டோபமைனை எங்க யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். உன்னோட டோபமைனை உன்னோட கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, டோபமைன் டிலே ட்ரிக். ஃபர்ஸ்ட் கஷ்டமான வேலையை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு டோபமைனை ரிவார்ட் மாதிரி கொடுக்கும். உன் பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகும். உனக்கு இன்னும் புரியாத மாதிரி சொல்றேன் பாரு. உனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றேன், அப்புறமா நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சேன்னா இட்ஸ் நார்மல் திங். பட் டோபமைன் டிலே ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நான் படிப்பேன், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன்னு யோசிச்சேன்னா உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் படிப்புலையும், தென் அந்த 5 மினிட்ஸ்ல டோபமைன் ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஒரு ரிவார்ட் மாதிரியும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டே 1. உன் மைண்ட் உன்னோட கண்ட்ரோல கொண்டு வரது. என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. ஃபியூச்சர்ல கண்டிப்பா உன்னோட மைண்ட் உன் பேச்சை கேட்கும். டாடா, see you.